இப்போ டோக்லாவை எப்படி செஞ்சோம் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் செய்முறை விளக்கத்தை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஒரு பவுலில் தேவையான அளவுக்கு கடலை மாவு, அதை தொடர்ந்து சர்க்கரை, உப்பு ஃபார் டேஸ்ட், தேவையான அளவுக்கு ரவை. இப்போ நாங்கள் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டோம். இஞ்சியும் நம்ம பச்சை மிளகாவையும் கொஞ்சம் கூட தண்ணி விடாமல் நல்லா அரைச்சி அதையும் ஆட் பண்ணுறோம். அண்ட் ஈனோ சும்மா அந்த ஃப்ளஃபினஸ் கொஞ்சம் அதை ரெகுலேட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக அதையும் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஆட் பண்ணி, அண்ட் கூடவே பார்த்தீங்க அப்படின்னா கலருக்காக கொஞ்சம் டர்மரிக், அதுக்கப்புறம் ஒரு பேட்டரை எந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக ரெடி பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்தீங்க. ஸோ அந்த பேட்டரை என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கேக் பேஸ் மாதிரி ஒரு ட்ரே வச்சு அதில் வேக வச்சிங்க அப்படின்னா அது நல்லா வெந்துருச்சுன்னா கேக்கோட பேஸ் மாதிரியே வெளியில் வரும். ஸோ வெளியில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பேன்லேயோ இல்லை கடாயிலையோ தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு, எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டு, கடுகை தொடர்ந்து ஸ்ப்ளிட் பண்ண பச்சை மிளகாவை போடணும். பச்சை மிளகாய் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு, நம்ம இப்போ ரெடி பண்ண இந்த டோக்லாக்கு நம்ம ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணோம். 2 ஸ்பூன் சர்க்கரை கரைஞ்ச உடனே அதை அப்படியே டோக்லாவில் ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவி இறக்குனீங்க அப்படின்னா வேலை ஓவர்.